ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய பேரவைத் தலைவர் சொன்னதைப் போல, நம்முடைய வெற்றி தலைவர் முதலமைச்சர் அவர் விரும்புவதைப் போல, இந்த சபையை பொறுத்தவரையிலும் எதிர்காலத்தில் நாம் என்ன செய்யலாம் இந்த தமிழகத்திற்கு, அந்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று விரும்புகிறார்கள் எல்லோருமே. அதில் வார்த்தை ஜாலங்களால் சில தேவையற்ற விவாதங்கள் வருகிறது. அந்த விவாதங்களை தவிர்ப்பதுதான் நல்லது. 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் கொடுக்கறது விவாத பொருளாயிருக்கு. அதில் ஒரு சிலர் வண்டி வேண்டாம் இருக்கிறவங்களுக்கு எது கொடுக்குறீங்க, நிதி சுமை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வாகனத்தை ஏன் தர்றாங்க? இல்லை, பொதுவாக ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் இப்போ உறுப்பினருக்கும் தேவைப்படுவது ஒன்று கார், அதே நேரத்தில் ஒரு ஓட்டுநர், ஒரு உதவியாளர் தேவை. ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய தன் பணிகளை அவர் சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் தேவைப்படுகிற ஒன்று. ஒன்றிய குழுவில் இருக்கிற ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்திருக்கிற ஊராட்சி மன்றத்தினுடைய ஒன்றிய குழுவுடைய தலைவர்களுக்கே, அதே போல நகராட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கும் தனியாகவே பொலிரோ ஒவ்வொரு வாகனமும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்றிருக்கிறது. இப்போது சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தது அவர்கள் எங்களுக்கு வேண்டியதில்லை என்று சொல்வதற்கு காரணம், அவர்கள் ஆட்சியிலே அதை நிறைவேற்ற முடியவில்லை என்ற எண்ணம் தானே தவிர வேறொன்றும் இல்லை. கார் இல்லை, கார் உங்களுக்கு ஒரு கார் இருக்குது உங்கள் வீட்டில், உங்கள் குழந்தைங்க போயிட்டு வரக்கு ஒரு கார் இருந்தால் ஹாப்பியாக இருப்பீங்களா இல்லையா? அது அந்த குழந்தைகளுக்கு கொண்டு போய் டைம் கூப்பிட்டு வந்துடுவாங்க. இல்லை நீங்கள் நிதி நெருக்கடிங்கிறது ஒன்று. அதே நேரத்தில் தன்னலம் கருதாது அந்த பணிகளை ஆற்ற வேண்டிய கடமை சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கிறது. அந்த பணிகளை ஆற்றுவதற்கு இது ஏதுவாக அமையும் என்ற நிலையிலே தான் வழங்கியிருக்கிறார். மனிதநேயத்தோடு பல்வேறு நிதி சுமைகள் இருந்தாலும் கூட எதை செய்யலாம் என்பதை நாம் முடிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதன் அடிப்படையில் வேறு மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஆந்திராவிலே முதல் அந்த வாகனங்கள் கொடுத்தார்கள், இதே போல வழங்கியிருக்கிறார்கள் அவர்களும். ஆகவே அதில் இன்று இருக்கிற நிதி நெருக்கடியின் காரணமாக நாங்கள் வாங்கவில்லை என்று சொல்வது என்பது அன்றைய காலகட்டத்தில் அவரால் செய்ய முடியவில்லை என்பது செய்து காட்டினார் என்ற அவர்களுக்கு இருக்கின்ற வேதனை தான்.